காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய வாலாஜாபாத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்னிவாக்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துல இருக்கக்கூடிய சபரிவசன் அப்படிங்கக்கூடிய ஒரு பையனை வந்து பாத்தீங்கன்னா நாய் அப்படிங்கிறது கடிச்சிருக்குது. அந்த பையனுக்கு 15 வயசு, 10வது படிச்சுட்டு இருந்த பையன். அந்த பையனுக்கு நாய் கடிச்சிருச்சுன்ன உடனே அந்த பையன் விளையாட போகும்போது நாய் கடிச்சிருக்குது. அந்த பையன் ஒன்றும் அதை பெருசா கண்டுக்கல. வீட்டுல சொன்னா திட்டுவாங்க, நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை வீட்டுல சொல்லாமல அந்த பையன் விட்டுருக்கான். அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப செல்லம் வளர்த்திக்கிறாங்க. கவுச்செல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. நான்வெஜ் வாரம் தவறாம கறியில எடுத்து சாப்பிட்டுருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. சிக்கனு, மீன் இதெல்லாம். பொதுவா நாய் கடிச்சிச்சு அப்படின்னா தடுப்பூசி அப்படிங்கிறது இமீடியட்டா போடணும். அன்னைக்கு பொழுதுக்குள்ளாடி அடுத்த 2, 3 மணி நேரத்துக்குள்ள அடிச்சு நம்ம முதல் உதவி அப்படிங்கிறது நாய் கடிச்சிச்சு அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணும். அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அந்த பையன் பண்ணவே கிடையாது. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் எய்ட் அன்னைக்கு பண்ணல, அடுத்த நாளாச்சும் பண்ணானான்னு சொல்லி கேட்கல. பொதுவா நாய் கடிச்சாலே கண்டினியூவா 4 வேக்சின் அப்படிங்கிறது அரசினுடைய அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயும் சரி, அனைத்து அரசு பொது மருத்துவமனைகளையும் இலவசமாகவே அரசாங்கம் கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஊசி அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கணும் கம்பல்சரி. அதுதான் நம்மள உயிரை காப்பாற்றும். இந்த காலத்துல கூட இதெல்லாம் நம்புறீங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா இதெல்லாம் உண்மைதான். அதனால தான் அந்த ஒரு பையனோட உயிர் அப்படிங்கிறது பறி போயிருக்குது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, அந்த பையன் வந்து நாய் கடிச்சு 1 மாசமா வீட்டுல யார்ட்டயும் சொல்லாமலே இருந்துக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் வீட்டுல சொன்னா திட்டுவாங்க, விளையாட போறதுக்கு விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லாம விட்டுருக்கான். அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா, அந்த விஷயம் என்ன இருக்குது, நாய் கடிச்சது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல கலந்துட்டு இருக்குது. இவன் கவுச்சு அதிகமா சிக்கனு, மீனு இதெல்லாம் கருவாடு இதெல்லாம் அதிகமா சாப்பிட்டதுனால என்ன ஆகுது, உடனடியா உடம்புல அதிகமா பரவி இருக்குது. இந்த பையனுடைய நடவடிக்கைகள்ல மாற்றம் தெரிஞ்ச உடனே அவங்க வீட்லலாம் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த மாரி நாய் கடிச்சிருச்சு அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா இந்த பையனை வந்து காஞ்சிபுரம் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா, நீங்க செங்கல்பட்டு ஜிஹெச்சுக்கு போங்கன்னு அனுப்பி விட்டுருக்காங்க. செங்கல்பட்டு ஜிஹெச்சுக்கு போயிட்டு அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்த வாட்டி, இங்கேயும் ஆகாது, நீங்க வந்து மெட்ராஸ் ஸ்டாலின் சென்னை ஸ்டாலின் ஸ்டாலின் இல்ல, சென்னை ஸ்டாலின் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அங்க போய் பார்த்ததுக்கு, மருந்து வந்து நம்ம குடுத்தாலும் ரொம்ப கஷ்டங்க. எல்லாம் ரொம்ப முத்தி போயிருச்சு. இடையில பையனுக்கு நான்வெஜ் தான் குடுத்துருப்பீங்களாட்ருக்கு. அந்த நாய்க்கடியினுடைய அந்த ஒரு வீரியம் அப்படிங்கிறது பையனுடைய உடம்புல முழுசா பரவி இருக்குது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. 2, 3 நாட்கள் அவங்க இது பண்ண வாட்டி, அதுக்கப்புறமேட்டு என்ன இருக்குது, அந்த ஒரு எதிர்பார்க்காத அந்த ஒரு நெகட்டிவான ஒரு சம்பவம் அப்படிங்க நடந்திருக்குது. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, தவறிட்டாரு. இந்த மாரி இதுக்கு நடக்கிறதுக்கு என்ன காரணம், அந்த பையன் வந்து நாய் கடிச்சத வந்து வீட்ல தெரியப்படுத்தாம விட்டதும், அதே மாரி ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிங்கிற அந்த விஷயமும் பண்ணாம விட்டது தான். இந்த சோசியல் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு எதுக்கோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எய்டு முதல் உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கும் அடிப்படையில கொண்டு போய் சேர்த்தியே ஆகணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெருசா எடுத்துக்கிறோம். ஆனா பெரிய விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நோய் தொற்றுகள் தான். நம்ம எத சின்ன விஷயமா நினைக்கிறோமோ, அதுதான் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு ஆபத்தா இது பண்ணுங்கிற மாரி, இந்த பையன் நாய் கடிச்சத ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டதனுடைய விளைவு அப்படிங்கிறது அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்க முடியாத வகையில அந்த ஒரு மரணம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. இதனால தான் சொல்றது, அடிப்படையான ஒரு ஒரு புரிதல் அப்படிங்கிறது வேணும். இது நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்த கட்டமா உடனடியா என்ன செய்யணும்? இது நடந்துருச்சுன்னா, இதுக்கு அடுத்த கட்டமா உடனடியா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு, நாம தான் டிசைட் பண்ணி, அதுக்கான ஒரு ஏற்பாடு, அதுக்கான ஒரு மாற்றம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம தான் சிந்திக்கணும்.